குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காரு. மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மற்ற மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். The governors has been taught lesson by historical judgment which will remain there. The reference which has been made cannot be answered, need not be answered. The judgment is binding. The remedy is only review on the curative petition. There are instances where reference is made under Article 143 by the President of India. What is the reference? 2012 reference is not answered. In Ram Janmabhoomi case, reference is not answered. Why this reference? You have to implement it. Is binding on you. You cannot make a reference under Article 143. So this, I think people will realize, people will come forward in large number. The masses come together to teach the lesson. This kind of attitude, this kind of anti-constitutional stand that will be taken, anybody, either the government of India or anybody for that matter, people are the masters and people are supreme in this country. They must know it. வணக்கம். இது கேள்விக்களம். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 143 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திற்கு குறிப்பு ஒன்றினை அனுப்பியுள்ள சூழலில் 8 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு கால நிர்ணயம் செய்யும் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அண்மையில் வழங்கியது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒன்றிய அரசு சீர்குலைக்க முயற்சிக்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒன்றிய அரசு தனது சூழ்ச்சியின் முதல் அங்கமாக குடியரசுத் தலைவரை உச்சநீதிமன்றத்தில் ஒரு பரிந்துரையை பெறுமாறு அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டாட்சி தத்துவத்தையும் மாநில சுயாட்சி கொள்கையையும் காத்திடும் நோக்கம் கொண்ட பாஜகவை எதிர்க்கும் மாநில அரசுகள் அரசியலமைப்பை பாதுகாக்கும் இந்த சட்ட போராட்டத்தில் இணைய வேண்டும் என்று கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட முதலமைச்சர்களுக்கு கடிதம் மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி இருக்கிறார். குடியரசுத் தலைவரின் இந்த குறிப்பை நாம் அனைவரும் ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில்தான் தீர்ப்பை சீர்குலைக்க பாஜக முயற்சி என்ற குற்றச்சாட்டு ஆதாரபூர்வமானதா, அரசியலானதா என்ற கேள்வியோடு இன்றைய கேள்விகளும் பயணிக்க இருக்கிறது. நம்முடைய இந்த அமர்வில் திமுகவின் திரு தமிழன் பிரசன்னா இணைகிறார். அவரை வரவேற்கிறேன். அரசியல் ஆய்வாளர் திரு தமிழ் காமராசன், அரசியல் விமர்சகர் திரு சூரிய நாராயணன், பாஜகவிலிருந்து திரு புரட்சி கவிதாசன், மேலும் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென் ராம் ஆகியவர்கள் இணைகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு தமிழன் பிரசன்னா, இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதே அரசியல் காரணங்களுக்காக ஒன்றிய பாஜக அரசு தான் செய்யுது அப்படின்னு முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. தீய நோக்கம் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. இந்த போராட்டத்தில், அரசியலமைப்பை காக்கிற இந்த போராட்டத்தில் இந்த 8 மாநில முதல்வர்கள் இணையணும் அப்படின்னு அழைப்பு விடுக்கிறார். இது அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டதா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் தன்னுடைய அடித்தள சித்தாந்தமான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த மாநில சுயாட்சி என்கிற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அண்ணா அவர்கள் சொன்னது மாநில சுயாட்சி என்பதனுடைய உயிர் முழக்கம் அப்படின்னார். அந்த உயிர் முழக்கத்தினுடைய நீட்சியாக அந்த இருவரினுடைய கடமையை அண்ணா சிந்தித்தார், கலைஞர் பேசினார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை மற்ற மாநிலங்களுக்கும் சேர்த்து இந்தியாவில் செயல்படுத்தி காட்டிய இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற இந்த RSS சித்தாந்த கும்பல் இந்த ஜனநாயகத்தை படுகொலை செய்வதற்காக இப்படி ஒரு முயற்சியை கொள்ளைப்புற வழியாக எடுக்கிறார்கள். முதலமைச்சர், நீங்கள் கேட்ட அந்த கேள்வி என்பது இது அரசியலா என்றால் ஆம், அரசியல்தான். ஏனென்றால் ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற வலதுசாரி அரசியலுக்கு எதிர் அரசியலாக திராவிட மாடல் அரசியலை நிறுத்தி ஜனநாயகப்படுத்துகிற அந்த பன்மைத்தன்மைக்கான அந்த வேற்றுமையில் ஒற்றுமையை நிலைநிறுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதில் முதலமைச்சருடைய இன்றைய அறிக்கையும், நான் ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், ஒரு 3 பக்க அறிக்கை. அந்த அறிக்கையை தமிழர்கள் நிச்சயம் படிக்க வேண்டும். முதலமைச்சருடைய அறிக்கையோடு அந்த அறிக்கையும் இணைந்து படிக்கிற போது ஒரு மிகப்பெரிய தெளிவு ஏற்படும்.
ஏனென்றால் முதலமைச்சர் ஒரு தன்மையோடு சொல்லுகிறார், முதலமைச்சர் நாற்காலி கூடிய கண்ணியத்தோடு சொல்லுகிறார். ஆசிரியர் அவர்கள் அந்த நோக்கத்தை தோலுரித்து காட்டிவிட்டார். அந்த சித்தாந்தம் என்பது RSS சித்தாந்தம் தான். ஜனநாயகத்தை படுகொலை செய்து ஒற்றை ஆட்சி, ஒற்றை நாடு, ஒற்றை மொழி, ஒற்றை கொள்கை என்கிற அடிப்படையில் இந்த மாநில ஆளுநர்களை வைத்துக்கொண்டு தான் ஆளாத மாநிலத்தில் இரட்டை ஆட்சியை நடைமுறைப்படுத்துவதற்கான இந்த தீர்ப்பு தடையாக இருக்கிறது. ஆகவே இந்த தீர்ப்பை உடனடியாக அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான தடையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற ஆயுதம் தான் இந்த குடியரசுத் தலைவர் என்கிற ஆயுதம். நாங்கள் ஆரம்பத்துல இருந்து சொல்றோம். இல்ல இப்போ அடிப்படையா எழற கேள்வியே இப்போ உச்சநீதிமன்றத்தோட இந்த ஹிஸ்டாரிக்கலான ஒரு தீர்ப்பு, அதுல ஆளுநருக்கு மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து ஒரு கால நிர்ணயம் அப்படிங்கிறது வழங்கப்படுது. அப்போ அது அவருடைய அதிகாரத்தை கேள்வி எழுப்புற வகையிலும் அதுலயும் ஒரு லிஸ்டுக்குள்ள கொண்டு வர மாதிரியும் இருக்கு. அப்போ அதுக்கான விளக்கம, அதுக்கான குறிப்பினை வந்து உச்சநீதிமன்றத்தை நோக்கி கேட்க வேண்டிய பொறுப்பு குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஆனா இதுவுமே ஒன்றிய பாஜக அரசோட செயல்தான் அப்படிங்கிறது எந்த புள்ளியில இருந்து வரீங்க நீங்க? நீங்க குடியரசுத் தலைவர் மாளிகை வந்து சாதாரண பார்வையிலேயே தெரியும், மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படுகிற ஒரு ஃபார்மல் ரப்பர் ஸ்டாம்ப் ஆஃபீஸ் தான். இந்த டேர்ம் ஆஃப் ரப்பர் ஸ்டாம்ப் நீங்க பிரதம மந்திரிக்கு இருக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இல்லை. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்ததற்கு பிறகு சட்டத்துறை அமைச்சரும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் போய் குடியரசுத் தலைவரை பார்க்குறாங்க. நீங்க ஒரு வழக்கறிஞராக சொல்றேன், நான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் படித்தவன்கிற அடிப்படையில் அதில் பல உயர் மதிப்பெண்களை பெற்றவன்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன். 142 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 142 says any case in front of me, Supreme Court la any case in front of me, any degree or any order can pass to complete the justice. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தியிருப்பார். to complete the justice can deliver any order, any degree அப்படின்னு சொல்லியிருக்காரு. the complete justice அப்படிங்கிறப்ப ஆளுநர் அந்த நீங்க இந்த கேள்வியோட ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவர் வந்து ஒரு 14 கேள்வி அனுப்பியிருக்காருல, அந்த 14 கேள்வியில 12வது கேள்வி என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கை 2 பேர் நீதிபதிகள் விசாரிக்கிறதுக்கே தகுதி இல்லாத வழக்கு, இது 5 பேர் தானே விசாரிச்சிருக்கணும்னு இவங்க சொல்றாங்க. அதை சொல்றதுக்கு இவங்க யாரு? Is she have any role to direct the Supreme Court? நீங்க நீதியரசர்கள் 2 பேர் விசாரிக்கணுமா, 5 பேர் விசாரிக்கணுமா, அல்லது 10 பேர் விசாரிக்கணுமாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. இவங்க என்ன கேட்கிறாங்க, உங்கள் முன்னால் அரசியலமைப்பு சார்ந்த கேள்வி இருக்கிற போது எப்படி 2 பேர் விசாரிச்சாங்க, 5 பேர்ல மினிமம் விசாரிச்சிருக்கணும் அவங்க கேட்கிறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க குடியரசுத் தலைவருக்கான ரோல் என்ன 143ல என்னன்னா, if she have any doubt or any clarification on any new law, நீங்க புதிய சட்டத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு கேள்வி வருகிறது, அல்லது மக்கள் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையில ஒரு தீர்ப்பு முரணா வருதுன்னா அது குறித்து நீங்கள் கேள்வி கருத்துரு தான் எதிர்பார்க்க முடியும். யூ கான்ட் டைரக்ட். நீங்க வந்து கேள்வியோ நீ இல்ல நீ இந்த தீர்ப்பை திரும்ப பெறணும்னோ அல்லது இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கணும்னோ சொல்ல முடியாது. கருத்துருவை பெறலாம். she can get an opinion from the Supreme Court. சுப்ரீம் கோர்ட்டுக்கு உள்ள அதிகாரம் என்னன்னா, அந்த மனுவை விசாரிச்சுட்டு அந்த மனுவை பார்த்துட்டு இதுக்கு நான் பதில் சொல்லணுமா வேணாமாங்கிறத தூக்கி தூரமாக வச்சிடலாம். இதுவரைக்கும் நேற்றைக்கு மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய புத்தக வெளியீட்டில் வந்த கவுடா ஜஸ்டிஸ் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பேசினார். உச்சநீதிமன்றத்தினுடைய வரையறை என்ன, அதில் அவங்க என்ன பதில் சொல்ல முடியுங்கிறப்ப ஏன் பதில் சொல்லணும்னு கேட்கிறார். உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்கிறார். மரியாதைக்குரிய நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் சமீபத்தில். அவரும் கேட்கிறார், ஏன் உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணும்? 143ல கருத்துரு கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது அதாவது ஆசிரியர் அவர்கள் அந்த அடிக்கோடி இருக்காங்க, புதிய சட்டம் இயற்றினால் மட்டும்தான் உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க கேள்வி கேட்டு இந்த சட்டத்தை எதன் அடிப்படையில் நீங்க அனுமதிக்கிறீங்கன்னு கருத்து தான் கேட்கலாமே தவிர தீர்ப்பை நிறுத்தி வைக்க முடியாது. இது என்ன அப்படின்னா, 2 நீதியரசர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல். நீதியரசர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல். நீ எப்படி நடத்தலாம், நீ எங்களுடைய சித்தாந்தத்தை மீறி தீர்ப்பு சொல்லிருவியான்னு நீதித்துறையின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதலாக நான் பார்க்கிறேன். கடந்த வாரம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் சொல்லிட்டு போன ஒரே ஒரு விஷயம்தான்,
நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றி எனக்கு கொடுத்த அம்பேத்கர் அவர்கள் பார்வையில் சட்டத்தையும் அந்த சித்தாந்தத்தையும் நேர்தூக்குவதற்காகத்தான் இந்த பதவியை தவிர வேறு யாரும் என்னை ஒரு பக்கமாக சாய்பவர் என்று சொல்லிவிடக் கூடாது. நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த பதவியும் நான் வாங்க மாட்டேன்னு ஒருத்தர் வெளிப்படையா சொல்லிட்டு போறார். நாம ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு அப்புறம் வரக்கூடிய நீதியரசர்களும் சட்டப்பூர்வமாக இந்த நீதிமன்றம் தான் கடைசி ரிசார்ட். த லாஸ்ட் ரிசார்ட் ஃபார் அ காமன் மேன் இஸ் சுப்ரீம் கோர்ட். அந்த நீதிமன்றம் என்பது அவர்களுக்கு தீர்ப்பை வழங்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டுமே தவிர அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதிலோ இல்லை. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க மாநில அரசு ஒரு கட்டத்தில் நீங்க இந்த தீர்ப்பை அவங்க எதிர்பார்க்கல. இவ்வளவு தைரியமா உச்சநீதிமன்ற நீதி, ஏன்னா உண்மை எங்கள் பக்கம் இருக்கிறது, நேர்மை எங்கள் பக்கம் இருக்கிறது. நேற்றுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் சொல்றாரு, டைனமிக் ப்ராஸ்பரிட்டி கரேஜபிள் லீடர் இஸ் எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு நேற்று பேசுறாரு. அப்ப அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த தீர்ப்பை நடத்துறதுக்கு ஒரு துணிவு வேணும், ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு அவ்வளவு கட்டுக்கடங்காத மத யானையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை அடக்குவதற்கு ஒரு அங்குசமாக இங்கே இருக்கிற எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் செயல்படுகிறார்னு சொல்றாரு. அப்படி ஒரு வழக்கை நடத்தி அதில் வெற்றி பெற்று, அது நான் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்று பெருமை என்னன்னா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எப்படி எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கொடியேற்றுகிற உரிமை பெற்றுக் கொடுத்தாருங்கிற வரலாற்று சார்பு இருக்கோ, அந்த வரலாற்று தன்மையை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர்களுக்கான கால நிர்ணயத்தை மட்டுமல்ல குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து நிர்ணயித்திருக்கிறது. நீங்க எவ்ரிஒன் இஸ் ஆன்சரபிள் ஃபார் எவ்ரிதிங். குடியரசுத் தலைவரும் ஆன்சரபிள் தான், ஆளுநரும் ஆன்சரபிள் தான், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களும் ஆன்சரபிள் தான். இதுல மக்கள் நலன் தான் முக்கியம். பீப்புள் மேண்டேட். இந்த எல்லா கேள்விகளுக்கும் அடித்தளம் மக்கள் மன்றத்தில் இயற்றப்படுகிற சட்டம், மக்கள் மன்றத்தால் அங்கீகரிக்கப்படுகிற சட்டம். அந்த சட்டத்தை மறைமுகமாக வீட்டோ பவர்னு சொல்லிக்கிட்டு எதேச்சை அதிகாரத்தோடு அந்த சட்டத்தை முடக்குகிற செயல் என்பது ஜனநாயக படுகொலை. அம்பேத்கர் சொல்றார், ரெண்டு பேரும், யாரு, குடியரசுத் தலைவரையும் ஆளுநரையும் சொல்றப்ப, கவர்னர் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வார்த்தையை பயன்படுத்துறார். டிராஃப்ட் கமிட்டில கவர்னர் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஏன் கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அவர் சொல்றாரு அப்படிங்கிறப்ப அதையும் அவர் விளக்குறார். பிகாஸ் ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா சட்ட வரைமுறைக்கு அப்பாற்பட்டு எந்த இடத்திலும் அரசாங்கம் செயல்பட்டு விடக்கூடாது. அப்படி செயல்படுகிற போது சட்டத்திற்கு உட்பட்டு அதை செயல்படுங்கள் என்று சொல்லுகிற கார்டியனா தான் இருக்கணுமே தவிர டிக்டேட்டரோ அல்லது டைரக்டரோ சொல்லல. கார்டியன் சொல்றாரு, ஒரு பாதுகாவலர். ஓகே, அவங்களுடைய எல்லைகளை மீறப்போ நீதிமன்றம் வந்து அதற்குள்ள தலையிட்டு அதுக்கான தீர்ப்பை வழங்குது அப்படின்னு சொல்றீங்க. திரு ஜென்ராம், இப்போ சமீபமாவே இப்போ ஆட்சி பொறுப்பேற்றில இருந்தே முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின் பல்வேறு மாநில முதல்வர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி கடிதம் எழுதுறது, இப்போ அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதிப்பு வருது அப்படின்னு கடிதம் எழுதி இந்த போராட்டத்தில் நீங்க ஒன்றிணையணும், இப்போ கடைசியா நடந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் அந்த மீட்டிங்ல இருந்து அதற்கு முன்பாக நடந்த அந்த சமூக நீதிக்கான கூட்டமைப்பு அமைக்கணும் அப்படின்னு மற்ற முதல்வர்களை வலியுறுத்தின வரைக்கும், இப்போ இந்த தீர்ப்பு அதை ஒட்டி பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அதற்கு கண்டனம் தெரிவிச்சாரு. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக மற்ற மாநில முதல்வர்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு இவர் வலியுறுத்துறதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய கருத்துக்களும் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இத்தகைய நெருக்கடியான சூழ்நிலையில் பாஜக அல்லாத அனைத்து மாநில அரசுகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான சட்ட போராட்டத்தில் இணையுமாறு வலியுறுத்துகிறேன் அப்படின்னு அன்றைக்கே முதலமைச்சர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. அது அறிக்கையில் நம்மோடு பகிர்ந்து கொண்ட விஷயங்களை இன்றைக்கு வந்து 8 மாநில முதலமைச்சர்களோடு அவர் எழுத்துப்பூர்வமாக அவர்களுக்கு இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. பாஜக அல்லாத மாநில அரசுகள் அல்லது அதுக்கப்புறம் மாநில கட்சிகளின் தலைவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த சட்ட போராட்டத்தை நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர்கள் மத்தியில் கொண்டு போயிருக்கிறாரு. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி டீலிமிட்டேஷன் சமயத்திலையும் சரி, அதற்கு டீலிமிட்டேஷன் பிரச்சனையை பற்றி பேசும்போதும் சரி, அதற்கு முன்னால் பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்புக்கான முயற்சிகளை எடுக்கும் போதும் சரி, இதே மாதிரி பல தொலைக்காட்சி உரையாடல்களில் தமிழ்நாட்டிலிருந்து வந்த சில நண்பர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைக்கக்கூடிய எந்த கோரிக்கையும் கும்மிடி பூண்டியை தாண்டாது அப்படின்னு எகத்தாளமாக ஆணவமாக கேலி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 2024 மக்களவை தேர்தலில் எதிர்க்கட்சிகளுடைய முதன்மையான பிரச்சனையாக வந்து நின்றதே சமூக நீதிக்கான கோரிக்கை தான், சாதிவாரி கணக்கெடுப்பு தான். தேர்தலுக்கு பிறகு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசே
ஏற்று அறிவிக்கும் ஒரு சூழலுக்கும் அது இட்டு சென்றது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்று தமிழ்நாடு எதை முன்னெடுக்கிறதோ அதை நாளை இந்தியா பின்பற்றும் அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி தான் இன்றைய அரசியல் சூழல் போயிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது அரசியல்னு நண்பர் பிரசன்னா, தமிழன் பிரசன்னா சொன்னார். ஆதாரபூர்வமானதும் இதுதான் அரசியல்னு அவர் சொல்றாரு. நான் இது ஆதாரங்களோடு நீங்கள் எங்கேருந்து தொடங்கிச்சு தீர்ப்பு குறித்து பேசுறதுக்கு முன்னால அது தீர்ப்பை சீர்குலைப்பதற்கான முயற்சி என்பதற்கு பிரசன்னா சொன்ன விளக்கங்களை, தமிழன் பிரசன்னா சொன்ன விளக்கங்களே போதுமானது. அரசமைப்பு சட்டத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சியும் அதுக்குள்ளே இருக்கு, மாநில அதிகாரங்களை சீர்குலைப்பதற்கான முயற்சியும் அதுக்குள்ளே இருக்கு. அது எல்லாவற்றையும் காப்பதற்கான ஒரு போராட்டத்தை, ஒருங்கிணைந்த சட்ட போராட்டத்தை இந்த வழக்கின் இந்த பிரச்சனையில் எல்லாருமாக இணைந்து முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு தான் முதலமைச்சர் சொல்றாரு. நீங்கள் இதில் இந்த ரெஃபரன்ஸில் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் எதையுமே சாதிக்காது, அது ஒரு அச்சுறுத்தல் தான். அது ஒரே ஒரு கட்டத்தில் தான் உச்சநீதிமன்றம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமே இருக்குது. அது அரசமைப்பு சட்டம் இங்கு செயல்படுவதற்கான ஏற்பு வருவதற்கு முன், அதாவது ஜனவரி 26, 50க்கு முன்னால இந்தியாவில் ஏற்பட்ட உடன்பாடுகள், ட்ரீட்டிஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ், அது தொடர்பான சிக்கல்கள் வரும்போது மட்டும்தான் குடியரசுத் தலைவர் கேட்கக்கூடிய விளக்கத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும். அது அந்த 143 உட்பிரிவு 2ல் உண்டான விஷயம். முதல் இதில் இருக்கக்கூடியது ரிகார்டிங் லா ஆர் ஃபேக்ட் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறதுல அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலங்களில் அந்த மாதிரி பதில் சொல்லாமல் இருந்த நிகழ்வுகள் இருக்கின்றன. நேற்று தமிழன் பிரசன்னா குறிப்பிட்ட அந்த விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மதயானை என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய கோபால் கவுடாங்கிற உச்சநீதிமன்றத்து முன்னாள் நீதிபதி, அவர் அதை தெளிவாக நேற்று அந்த கூட்டத்திலும் கூட பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பூமி கேஸ் எல்லாம் கூட அப்ப கூட இப்படியான ஒரு விளக்கம் கேட்டப்போ நீதிமன்றம் தரப்புல பதில் இல்ல. அப்போ இன்னைக்கும் இப்படி ஒரு விளக்க உரையை நீதிபதிக்கு பிரசிடென்ட் கேட்கிறப்போ இது நீட் நாட் டு பி ஆன்சர்ட் அப்படின்னு சொல்றப்போ இந்த 14 கேள்விகளுக்கும் எந்த வெயிட்டேஜும் இல்லாம போயிடுதா இதன் மூலமாக? இல்ல, 14 கேள்விகளுக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் விளக்கம் இருக்கு. இந்த தமிழ்நாடு அரசு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கேஸ்லையும் தெளிவாக அந்த ஆர்டிகிள் 200 தொடர்பான விளக்கங்கள் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது ரொம்ப தெளிவாக பொழிப்புரையோடு இருக்கக்கூடிய ஒரு செய்யுளுக்கு புதிய விளக்கங்களை கேட்பது அப்படிங்கிறது ஒரு ஆசைக்கு கேட்டதாகத்தான் இருக்க முடியுமே தவிர அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது போக இந்த குறிப்பிட்ட தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுங்கள்னு சொல்வதற்கான அதிகாரம் 143 அரசமைப்பு சட்ட பிரிவு குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கவில்லை. அந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இல்லை. நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதற்கு ஒரே 2 வாய்ப்புகள் மட்டும்தான். ஒன்று மறு ஆய்வு மனு, அதுக்கப்புறம் சீராய்வு மனு. அந்த கியூரேட்டிவ் பெட்டிஷன், ரிவ்யூ பெட்டிஷன், இந்த 2 பெட்டிஷனை தவிர வேற எந்த வகையிலும் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை மாற்றுவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக குடியரசுத் தலைவர் என்ற மிக 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 உயர்ந்த பதவியை பயன்படுத்தி ஒரு விளையாட்டை நடத்துகிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியும். இதை வைத்து ஏதோ புதிதாக அந்த தீர்ப்பு மாற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களிடத்துல அப்படி ஒரு கருத்தை விதைப்பதற்கான முயற்சியாகவும் அதில் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான முயற்சியாகவும் இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் இருக்கு என்பதை தவிர அதில் பெரிய போராட்டங்கள் எதுவும் இல்லை. இது எல்லாமே ஜெனரலா நல்லவர்கள் கையில் அரசமைப்பு சட்டம் இருக்கும்போது
அந்த கடைசி நாள் அரசியல் நிர்ணய சபையில் கடைசி நாள் உரையில் டாக்டர் அம்பேத்கர் பேசும்போது குறிப்பிட்டது தான், இந்த சட்டம் நல்லவர்கள் கையில் இருக்கும்போது நல்ல விதமாக செயல்படும், மோசமானவர்கள் கையில் போகும்போது மோசமாக போய்விடும், அந்த ஆபத்து இதற்குள்ள இருக்குன்னு அம்பேத்கர் பேசிய அந்த நிலையில கடைசி கூறுபடி மோசமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல், ஒருவேளை ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் டிஸ்டபிளைஸ்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில ஏதேனும் நடந்தால் இந்த இதற்கு பதில் சொல்லக்கூடிய இந்த ஒரு அமர்வில், அதற்காக போடப்பட்ட ஒரு அமர்வில் குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் கவலைப்படணும். பட் அதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நினைக்கிறேன். ஓகே, ஏனில் அப்போ மற்ற மாநில 8 மாநில பாஜக ஆளாத மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எழுதின கடிதம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த சட்ட போராட்டத்தில் நீங்களும் இணையணும் அப்படின்னு சொல்றாரு அவர். தயவுசெய்து நீங்க தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. பெரும்பாலும் நம்முடைய ஊடகங்கள்ல முதலமைச்சர் ஏதாவது ஒரு கடிதம் எழுதிவிட்டால் உடனடியாக அது நடக்குமா, அதற்கு அவர்கள் ஆதரவு தருவார்களா, இவர்கள் ஆதரவு தருவார்களா, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தாத ஒரு முயற்சியை முதலமைச்சர் ஏன் எடுக்கிறார் போன்ற கேள்விகளை நம்முடைய ஊடகங்கள், நம்முடைய நண்பர்கள், ஊடக நண்பர்கள் தொடர்ந்து விவாதங்களில் உரையாடல்களில் முன்வைக்கிறாங்க. அணுகுமுறையில் நம்ம சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதன்படி எது சரியானது, யார் ஆதரித்தாலும் ஆதரிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒற்றை குரலாக முதலமைச்சருடைய குரல், ஸ்டாலினுடைய குரல் ஒற்றை குரலாக ஒலித்தாலும் அது சரியானதாக இருந்தால் அதை சார்ந்து நிற்க வேண்டிய, அதை ஆதரிக்க வேண்டிய சமூக கடமை ஊடகங்களுக்கும் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மற்றபடி இன்றைக்கு உடனடியாக ஸ்டாலின் குரல் எழுப்பும் போது இந்த விஷயத்தை சீரியஸாக நினைக்காத மாநிலங்கள் கூட அடுத்த சில நாட்களில் பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணலாம். இந்த இது பாஜக அல்லாத கட்சிகளுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை, பாஜக ஆளும் மாநிலங்களில் கூட திறந்த மனசோடு இந்த பிரச்சனையை அணுகினார்கள் என்றால் அவர்களுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பு தான் இது. ஆனால் என்னன்னா, அவங்க அந்த சென்ட்ரலைஸ்டு பார்ட்டி ஸ்ட்ரக்சரில் ஒன்றிய தேசிய தலைமையை மீறி அந்த மாநில முதல்வர்கள், மாநில பேரவைகள் புதிதாக எந்த முயற்சியையும் எடுக்காதுங்கிற ஒரு நடைமுறை இருக்கிறதுனால அவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம். மற்றபடி அவர்களுக்கான விடுதலையையும் அவர்களுக்கான அதிகாரத்தையும் சேர்த்து பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு தான் இது. இது பாஜக அல்லாத அல்லது இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களுக்கு மட்டுமேயான தீர்ப்பு இல்லை, அனைத்து பாஜக உள்ளிட்ட அனைவருக்குமான தீர்ப்பு. பஞ்சாப், வெஸ்ட் பெங்கால் எல்லாம் முதன்மையாக தமிழ்நாடுக்கு ஈக்குவலா பாதிக்கப்பட்ட மாநிலங்கள். அப்ப அவங்களும் சேர்ந்து குரல் எழுப்புவார்கள் தானே அப்படின்றதுதான் அந்த கேள்வியோட நோக்கமாக இருந்துச்சு. ஆமாம், குரல் எழுப்புவார்கள். உடனடியாக இல்லை என்றால் நாளை, இன்று இல்லை என்றால் நாளை, நாளை இல்லை என்றால் நாளை மறுநாள் அவங்க குரல் எழுப்புவார்கள். சரி, ஓகே. திரு புரட்சி கவிதாசன், இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு பின்னாடியே ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. திரு தமிழன் பிரசன்னா பேசுறப்போ இது நீதிபதிகளை மிரட்டும் செயல் அப்படின்னு எல்லாம் கூட வாதம் முன்வைக்கப்படுது. அதுவும் இல்லாம ஒன்றிய பாஜக அரசு முன்னாடி 2 வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு ரிவ்யூ பெட்டிஷன், இன்னொன்னு கியூரேட்டிவ் பெட்டிஷன். ஆனா அதெல்லாம் இல்லாம கொல்லைப்புற வாயிலாக குடியரசு தலைவர் மூலமாக இப்படியான விளக்க உரை கேட்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுவும் இல்லாம முதலமைச்சரோட இன்றைய நாளோட கடிதம் ஒட்டி உங்களுடைய பதில். வணக்கம். இன்று மே 18 உலகம் முழுவதும் ஈழத்தமிழர்கள் தொலைந்து போன தங்களுடைய உறவுகளுக்காக தன்னுரிமை போரில், மண்ணுரிமை போரில் தொலைந்த உறவுகளுக்காக இன்றைக்கி இரங்கல் அனுசரிக்கிறாங்க. அவங்களோடு அந்த துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன். இப்போ ஆரம்பத்தில் நம்முடைய நண்பர் பேசினது மாதிரி இது அரசியலுக்கு அப்பாற்பட்டதல்ல, அரசியல்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. குறிப்பாக வடபுலத்து அரசியலுக்கு எதிரான தென்புலத்தின் அரசியல் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டார். அதனால் அரசியலுக்கு எதிரான அரசியல் அப்படின்னு ஒத்துக்கிட்டதுனால எனக்கு சிரமம் குறையுது. நான் போய் இதில் அரசியல் செய்கிறாரு ஸ்டாலின் அவர்கள்
அப்படின்னு சொல்வதற்கு அவசியம் இல்லாமல் அவர் ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்து விட்டார். இப்போ ஜனாதிபதி அவர்கள் விளக்கம் கேட்டு உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் அனுப்புவது என்பது வரலாற்றில் முதல் முறை அல்ல. ஏற்கனவே பல முறை நடந்திருக்கிறது என்பதையும் நண்பர்கள் ஏற்கனவே பதிவு செய்து விட்டாங்க. அதனால ஜனாதிபதி தனக்கு சந்தேகம் ஏற்படுகிற பொழுது அதற்கு விளக்கம் கேட்பது, கருத்து கேட்பது, அதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்பது, ரெஃபரன்ஸ் கேட்பது என்பது ஏற்கனவே வழக்கத்தில் இருந்து வருகிற ஒரு மரபு. திடீர்னு ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவங்க ஆட்சியிலேயும் அது மாதிரி கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கம் கேள்விகளுக்கு பதில் கொடுப்பது, கொடுக்காமல் இருப்பது என்பது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய அந்த கேள்விகளின் தன்மையை பொறுத்து உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கும். அது உள்ளுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. பொதுவாக ஜனநாயகம் என்பது பை த பீப்புள், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், இஸ் த டெமோக்ரஸி. இதுதான் மக்களுக்காக, மக்களால், மக்களின் அரசு. அப்போ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதுதான் நம்முடைய நண்பர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்களின் ஆணித்தரமான கருத்து. அப்போ மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு அப்படிங்கும் பொழுது சட்டங்கள் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற வேண்டும், மாற்ற வேண்டும். அதுக்கு தான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்குது. குழப்பங்கள் வருகிற பொழுது விளக்கம் கேட்பது, தெளிவு பெறுவது, கருத்து பெறுவது என்பது சாதாரணமாக மாடிஃபிகேஷன் பெட்டிஷன்லாம் கீழ்நிலை நீதிமன்றங்களில் போடுவாங்க. அது மாதிரி உயர் நீதிமன்றங்கள், அவருடைய உச்ச நீதிமன்றங்கள்லையும் கேட்பாங்க. இப்போ ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அவங்க சொல்கிறது மாதிரி அப்படிப்பட்ட இரண்டு அரசுகளுக்கு இடையிலான சட்ட கேள்விகள் பொறுத்து இந்த நீதிமன்றம் தலையிடுகிறதா, அல்லது தனிப்பட்ட எதிர்க்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையிலான பிரச்சனையை பொறுத்து நீதிமன்றம் தலையிடுகிறதா? இவங்க எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சிக்குமான சண்டை மாதிரி கொண்டு போக பார்க்குறாங்க. மாநில அரசுடைய அதிகார எல்லை என்ன, மத்திய அரசுடைய அதிகார எல்லை என்ன, ஆளுநருடைய அதிகார எல்லை என்ன, ஜனாதிபதியுடைய ஆளுநர் அதிகார எல்லை என்ன, அதை மீறி செயல்படுகிறார்களா இல்லையா? ஆர்டிக்கல், அதாவது உறுப்பு 142, 143 இங்கே விவாதிக்கப்பட்டது. ஆனால் 200 விவாதிக்கப்படலை. 200 படி தான் ஆளுநர் செயல்பட வேண்டும் அப்படின்னு அதில் காட்டப்பட்டிருக்கு. அவரே ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஆளுநர் வந்து கார்டியன் ஆஃப் தி கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு. அப்போ ஒரு காப்பாளர் ஒரு குழந்தை பாலுங்கிணற்றிலே போய் உழுவதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. அதை தடுத்து ஆட்கொள்வது, தடுத்து காப்பாற்றுவது என்பது தவிர்க்க முடியாத கடமை. அதே சமயம் ஒரு காப்பாளர் குழந்தையை காப்பாற்றுவதற்காக கொல்லவும் முடியாது, கொல்லவும் கூடாது. தன்னோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது. இப்போ அவ்வளவு 2 வருஷமாக வந்து சிட்டிங் ஆன் தி பெல் அப்படின்னு எல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. எரோனியஸ்ங்கறாங்க, இல்லீகலா செயல்படுறாரு. அவரோட கான்டக்ட கேள்வி எழுப்புனாங்க இல்லையா நீதிமன்றம்? இல்ல இந்த வழக்குல ஏதேனும் லட்சுமண ரேகை கிழிக்கப்பட்டிருக்கிறதா? ஆளுநர் இத்தனை மாதத்திற்குள்ள இதை முடிவெடுக்க வேண்டும். பேரறிவாளன் வழக்கில், பேரறிவாளனுடைய கருணை மனு வழக்கில் 30 ஆண்டு காலம் கிடப்பிலே கடந்தது. அப்பொழுது கூட இது மாதிரி டைம் ஃப்ரேம் பண்ணல. தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படல. அரசியல் சாசன அமர்வு விடுதலை வழங்கியது யார்? எடுக்க முடியும். இதே காரணம் தானே சொல்லப்பட்டுச்சு. அப்பவும் உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு அதிகாரத்தை செயல்படுத்துறாங்கல்ல. 142 யூஸ் பண்ணாங்க. பேரறிவாளனுடைய கருணை மனுவை கூட அதற்கு கூட ஒரு டைம் லைன், ஒரு டைம் ஒரு லிமிட்டேஷன், ஒரு எல்லைக்கோடு வகுக்கவில்லை. இப்ப எல்லைக்கோடு வகுக்க வேண்டிய அசாதாரணமான சூழ்நிலை இங்கே ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? இதைத்தான் கேட்கணும். அதை விட்டுட்டு நீங்க, அதாவது ஆளுநர் ஒரு முடிக்கணும்னு ஒரு சட்டம் இருந்துச்சு இல்ல? சொல்லி முடிச்சறேங்க, சொல்லி முடிச்சறேன். ஆளுநர் இந்த மனுவை 2 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கெடு இருந்ததுன்னா, அந்த 2 மாசத்துக்குள்ள அவர் செய்யலைன்னா கெடுவை தாண்டி விட்டார், அவருக்கு நீங்க அதை அறிவுறுத்துங்கன்னு சொல்லலாம்.
காலக்கெடுவே நிர்ணயிக்கப்படவில்லை. அதை எப்படி அணுகிறது ஒரு சட்ட கேள்வி. அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடுங்க. நீங்க இப்போ பேரறிவாளன் கேஸ் சொன்னீங்க, இப்ப ஆளுநர் கேஸ் சொன்னீங்க, காலம் நிர்ணயிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னீங்க. இந்த வழக்கினுடைய சாராம்சமே நீ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார செயல்படலைன்னா நாங்க எங்க கிட்ட இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி அதை சட்டமாக்கிடுவோம்ங்கிறதா இந்த தீர்ப்பினுடைய சாராம்சமே. பேரறிவாளன்ல என்ன பிரச்சனை? 30 ஆண்டு காலம் இருந்தது பிரச்சனை இல்லை. ஆளுநருக்கு மாநில சட்டமன்றம் தீர்மானம் அனுப்பிய போது அந்த தீர்மானத்தை நீ எத்தனை வருஷம் நீ உன் சீட்டுக்கு அடியில் உட்கார வச்சுக்கிட்டு இருப்ப? அதுக்கு ஏன் நீ ஆன்சர் பண்ணல? நீ ஒரு மாசத்துக்குள்ளார ஆன்சர் பண்ணுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னுச்சு. பண்ண முடியாதுன்னு கவர்னர் உட்கார்ந்தாரு. அப்போ 142ல நான் ரிலீஸ் பண்றேன்னு ரிலீஸ் பண்ணாங்க. ஆளுநருக்கு அப்படிதான் சொன்னோம். 2 வருஷம் நீங்க மனு தூக்கி வச்சு உங்களுக்கு அந்த வீட்டோ பவர் கிடையாது. கவர்னர் டஸ் நாட் ஹேவ் தி வீட்டோ பவர் அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் சார். ஒரு சட்டம், ஒரு மாநில சட்டம் நடைமுறைக்கு வர முடியாது. மாநில அப்புறம் ஆளுநர் எதற்கு இருக்காரு? ஆளுநர் எதுக்கு சார் இருக்காரு? அசெண்ட் பெறுவதற்காக தான் இருக்கிறார். அசெண்டே வேணாம்னா ஆளுநருக்கு நீங்க அப்ப ஆளுநர் நீக்கிடுங்க. ஆர்டிகல்ல 200 டாபிக் எடுத்துருங்க. சார் படிச்சு பாருங்க. 201 படிச்சு பாருங்க. 200ல பாராளுமன்ற ஆப்ஷன்ஸ் என்னங்கறத நான் படிச்சுதான் சார். நான் எப்ப ஆளுநர் அதுக்கு மேல செயல்பட முடியாதுங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு வாங்க சட்டம். விவாதிப்போம். வாங்க விவாதிப்போம். நீங்க சொல்லுங்க. மேலவையிலும் கீழவையிலும் விவாதிக்கலாம் சார். நீங்க விவாதிச்சீங்க தான் 200 என்ன சொல்லுது? What is the power of a governor? Article 200 prescribed what is the power of governor? 4 reasons சொல்லுது. அந்த 4 காரணங்களை மக்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க கவர்னரை நீக்குங்க. ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் பாட்டு பாடுங்க. வேணான்னு சொல்லல. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வருகிற பொழுது மட்டும் இந்திய கூட்டாட்சிக்கே பிரச்சனை வந்தது அப்படின்னு தமிழக அரசுடைய தோல்வியை ஏன் இதுக்கு கீழே மறைக்க பாக்குறீங்க? இன்னைக்கு ஈடி ரைடு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இந்தியாவுல பொருளாதார வளர்ச்சியில முதலிடத்துல தமிழ்நாடு ஆட்சி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியல. தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. இந்த திரையில கல்வி, மருத்துவம், கட்டமைப்புல இன்னைக்கு தமிழ்நாடு முதலிடம். மத்திய அரசோட தகவல். ஒருவர் பேசுங்க. 2 பேரும் பேசினா புரியும். நீங்க அப்ப சரி. அதனால இது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதான் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா ஒரு மசோதாவை நிறுத்தி வச்சாலே நிராகரித்ததாக அர்த்தம் அப்படிங்கிறாரு. அப்போ தமிழ்நாடு அரசு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு வேற என்ன விதமான சட்ட வாய்ப்புகள் இருக்கு? அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறப்போ நீதிமன்றம் தமிழ்நாடு அரசோட வாதத்தை ஏத்துக்கிறாங்க. அட்டார்னி ஜெனரல் த்ரூ அவுட் த கேஸ் இருந்தார்ல, அவர் போய் சொன்னார்ல, அப்பெல்லாம் ஒன்றிய அரசுக்கு எந்த சந்தேகமும் வரலையா? இப்ப குடியரசுத் தலைவர் மூலமாக ஏன் விளக்க ஒரு உரையை கேக்குறீங்க? ஒன்றிய அரசு கேட்கலங்க. நீங்க அதான் புரிஞ்சுக்கணும். ஒன்றிய அரசு இது அதான் நீங்க ஜனாதிபதியை ஆர்எஸ்எஸ் காரராக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை கோளாறு உங்களுக்கு இருக்கிறது. ஜனாதிபதி தான். இன்னைக்கு திரௌபதி முர்முவாக இருக்கலாம், நேற்றைக்கு பிரணாப் முகர்ஜியா இருக்கலாம், அதுக்கு முன்னாடி அப்துல் கலாமா இருக்கலாம், ஹூவர் மேபி நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க என்ன பாக்குறீங்கன்னா ஜனாதிபதி இப்ப முர்மு அப்படின்னு சொன்னா அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் பரிவார் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிரச்சனையே அதுதான். இந்த கனெக்ஷனை முதல்ல விடுங்க. இந்த 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 மாதிரி ஒரு மஞ்சக்காமலை கண்டவனுக்கு காண்பதெல்லாம் மஞ்சளாக தெரிவதை போல நீங்கள் பார்க்கிற பார்வையிலே தவறு இருக்கிறது. ஜனாதிபதிக்கான அதிகாரத்தை பற்றி கேள்வி கேளுங்க, நானும் வர்றேன். ஆளுநருக்கான அதிகாரத்தை பற்றி கேள்வி கேளுங்க, நானும் வர்றேன். கூட்டாட்சியை காப்பாற்றுவதற்கு கேள்வி கேளுங்க, நாங்களும் வர்றோம். மாநில அரசுடைய உரிமைகளை பலப்படுத்துவதற்கு கேள்வி கேளுங்க, நாங்களும் வர்றோம். ஆனால் நீங்க ஆர்எஸ்எஸ், பிஜேபி, வடமாநில அரசியல், திராவிட அரசியல், ஆரிய அரசியல் அதெல்லாம் எப்ப சார் கொண்டு வர்றீங்க? கேள்விகள் முன் வச்சீங்களோ அதான் கேட்கப்பட்டிருக்கு. ஆளுநருக்கான அதிகாரம் என்ன, குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் என்ன, சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட ஆளுநர் என்ன முடிவெடுக்கணும், இதெல்லாம் தானே கேள்விகள். அதாங்க, அதாவது இது சட்ட கேள்வின்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு சித்தாந்த கேள்வின்னு, திராவிட இயக்கத்தினுடைய கேள்விங்கிறார். அதான் விஷயம்.
திராவிட இயக்கத்தினுடைய கேள்வி திராவிட தத்துவார்த்தத்தின் கேள்விங்கிறார். வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டாரு. ஏங்க இந்த மாதிரி ஆளுநர் தேவையில்லாத ஆணிங்கிறது சார். அந்த சித்தாந்தத்தின் ரீதியாக அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் மக்கள்படிக்கு வருகிறது. சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் ஏற்று அந்த தீர்மானத்தை அங்கீகரிக்கிறது, திருப்பி அனுப்புறது உன்னுடைய சட்டப்பணி. அதை ஒழுங்கா செய்யப்பான ஆளுநருக்கு ஒரு உத்தரவு வாங்கி கொடுத்திருக்கோம். இது ஜனநாயக பூர்வமான மக்கள் பணி. இதை உங்களால ஏத்துக்க முடியலன்னா நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க கொச்சைப்படுத்தாதீங்க. ஓகே, யாரை கொச்சைப்படுத்தாதீங்க? அம்பேத்கரை நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் வளைக்காதீங்க சார். அம்பேத்கர் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்றீங்களா? அம்பேத்கர் இந்திய ஆட்சி மொழியாக்கன்னு சொன்னாரு. நீங்க ஏத்துப்பீங்களா? அம்பேத்கருக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? சமஸ்கிருதத்தை ஆகச் புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்துகிற ஒரு கும்பல் தான் அந்த சங்கி கூட்டம். அதான் அம்பேத்கருக்கு அதாங்க அம்பேத்கருக்கு ஒரு பாரத ரத்னா விருது கொடுக்க துப்பு இல்ல. அம்பேத்கருடைய நினைவிடத்தை கட்டுவதற்கு துப்பு இல்ல. அம்பேத்கருடைய பிறந்த இடத்தை, வாழ்ந்த இடத்தை, இறந்த இடத்தை அவர் இந்தியாவிலேயே முதல் முறையா சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பெயர் வைத்தது தமிழகம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. முதல்ல அம்பேத்கருக்கு கல்லூரி தொடங்கினது திமுக. முதல்ல அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டினது திமுக. அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம், அம்பேத்கர் பெயரில் நலவுதவி திட்டம், அம்பேத்கர் பெயரில் பெண்கள் முயற்சி திட்டம், அம்பேத்கர் பெயரில் SC ST மக்களுடைய உயர்வுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தது திமுக சார். எங்களுக்கு பாடம் பாப்போம். தமிழ்நாட்டில் ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்குங்க பாப்போம். தமிழ்நாட்டில் ஒரு எல்லாம் ஆக்கிட்டு சங்கிய கொண்டாந்து உட்கார வச்சுட்டு RSS சித்தாந்தத்துக்கு சீலடிக்கிறவங்களுக்கு தான் அந்த வேலை. MP ஆக்குனுச்சு, தலைவர் ஆக்குனுச்சு. இங்க உண்மையான இந்த வருஷம் இந்தியாவிலேயே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பள்ளி கல்வியில, ஸ்கூல் எஜுகேஷன்ல இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே முதலிடம் சார். உங்களை விட அறிவு அதிகமா? ஆராஜாவை விட அறிவு அதிகமா? அடுத்த சுற்றுல பேசுவோம். திரு சூரியநாராயணன், உங்களுடைய பார்வை. முதல்ல என்னோட பார்வை என்னன்னா, நம்ம எல்லாருமே குடிமகன்கள், அதாவது தேசத்தின் குடிமகன்கள், கரெக்டுங்களா? ஜனாதிபதி பிரசிடென்ட்றவங்க முதன்மையான குடிமகன். இப்போது அவங்க கேள்வி கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. இப்போ 143 பயன்படுத்தி அவங்க கேட்டிருக்க கேள்வியில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா இந்த ஜட்மெண்ட்டில் ஒரு கிளாரிட்டி தேவை, சரிங்களா? அதற்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இப்போ இவர் ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாரு. அது ஒரு நொடி, இப்போ 400 பக்கத்துக்கு மேலேயான அது ஒரு தீர்ப்பு, அதையும் தாண்டி ஒரு விளக்கம் தேவைப்படுதா? கண்டிப்பாக விளக்கம் தேவைப்படுது. அதுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் இங்கே பதிவு ஆகும். அப்துல் கலாம் ஒரு இஸ்லாமியர், அவரை ஜனாதிபதியாக்குனது பாஜகவின் முயற்சி. அதே போல் ராம்நாத் கோவிந்த் SC இதை சார்ந்தவர், அவரையும் ஜனாதிபதியாக்குனது பாஜகவின் முயற்சி, இவங்க கூற்றுப்படி. அதே மாதிரி திருமதி திரௌபதி முர்மு அவங்களையும் ஜனாதிபதியாக்குனது பாஜகவின் முயற்சி, இவங்க கூற்றுப்படி. அதாவது ரப்பர் ஸ்டாம்புன்னு பயன்படுத்தின ஒரு வார்த்தை வன்மையாக கண்டிச்சே ஆகணும். இப்போது இவங்க கேள்வி கேட்கும் போது தான் தெரியுது இப்போ இவங்களுக்குலாம் இவ்வளோ பவர் இருக்குன்னு. இந்த பவர் இவங்க எக்ஸிபிட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல அந்த கேள்வி ஒன்று வருது, சரிங்களா? இப்போ ஆளுநரோ ஜனாதிபதியோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு அட்வைஸ் வேணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கும் போது என்ன பிரச்சனை வருது? இப்போது அவங்க கேட்குற கேள்வியே தப்பு, கேள்வியே முதன்மையான குடிமகனே கேட்கக்கூடாது, அப்போனா சாமானியன் நாங்கள் யாருமே கேட்கக்கூடாதா? அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி வருது, சரிங்களா? அதே மாதிரி இப்போ 400 பக்கம் ஜட்ஜ்மெண்ட் இருக்கட்டும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துப்போம். இப்போ போலீசிங், அதாவது இப்போ நம்ம ஸ்டேட் போலீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வருது, சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி கஞ்சா அபீன் இந்த மாதிரி நிறைய புழக்க வழக்கங்கள் தமிழ்நாட்டில் பரவலாயிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ கனடாவில் இந்த மாதிரி கஞ்சாவெல்லாம் லீகலைஸ் பண்ண மாதிரி இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், லீகலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. அப்படி போட்டும்போது இந்த மாதிரி ஆளுநரோ இல்லாட்டி ஜனாதிபதி கிட்டேருந்தோ அப்ரூவல் வரலை அப்படின்னா இங்கே என்ன நடக்கும் முதல்ல? ஸோ இதுதான் ஒரு சாமானியனா எனக்கு வர ஒரு கேள்வி வருது. அப்ப அப்படியான ஒரு சட்டமெல்லாம் இல்லையே. இவங்க சட்டம் அனுப்புறதுக்கான எல்லா காரணங்களும் இருக்கு. மக்களோட மேண்டேட்டா அது இருக்கு. பல்கலைக்கழக சட்ட மசோதா உட்பட அது எல்லாமே மக்களுக்கு அடிப்படையிலான தேவை என்னவோ அதை ஒட்டி இருக்கு. அப்போ ஒரு மாநில அரசு நிறைவேற்றாங்க, அப்போ அதற்கு துணை நிற்க வேண்டிய, இப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன அதே வார்த்தைகளை பயன்படுத்தணும்னா பிலோசபரா ஒரு கைடா இருக்க வேண்டிய ஆளுநரே அதற்கு எதிராக இருக்கிறாரு. அவரு நான் நிறுத்தி வச்சுட்டா நிராகரிச்சிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு எல்லாம் அவர் தானே பேசுறாரு. இல்ல இது எதிர்ன்னு பார்க்க முடியாது. இதுல ஒரு கிளாரிட்டி தேவை. அதாவது இப்போ ஒரு சட்டம் ஏற்றுறாங்க, மக்களுக்கு நல்லபடியான ஒரு சட்டம் ஏற்றும் போது பிரச்சனையே இங்கே வராது, சரிங்களா? இப்போ இருக்கிற கொடுத்துருக்க மேண்டேட் பிரகாரம் இப்போ ஹைப்போதெட்டிக்கலாக எடுத்துப்போம். நம்ம இந்த மாதிரி சில மக்கள் விரோத சட்டங்கள் இயற்றப்படும் போது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடும்.
ஸோ அதற்காக தான் இப்போ நம்ம ஜனாதிபதி கேட்டிருக்க 14 கேள்வி. என்ன மக்கள் விரோதம் என்ன சட்டத்தை அப்படி நிறைவேற்றிட்டாங்க மசோதாவை? இல்ல இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கணும். ஆன்லைன் ஃபியூச்சரிஸ்டிக்கா தடை சட்டம் வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த பொழுது அது மக்களுக்கு ஆதரவான சட்டமா விரோதமான சட்டமா? அதை ஏன் ஆளுநர் நிறுத்தி வச்சாரு? இல்லைங்க, இப்போ உதாரணத்துக்கு ஒன்றிய அரசு வந்து நீங்க அப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் கூட நாங்க அதை செயல்படுத்த மாட்டோம்னு சொன்னதுக்கு என்ன மக்கள் ஆதரவு இருக்கு? இது ஹைப்போதெட்டிக்கல் லைன் பத்தின பிரச்சனை இல்லைங்க சார். சீரியஸா கான்கிரீட்டா என்ன பிரச்சனையோ கான்கிரீட்டா எடுத்தா கூட இந்த மாதிரி சில விஷயம் நடக்கும்போது இப்போ ஆளுநர் இவரே சொல்றாரு கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இப்போ அதுல கார்டியனா இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ இது சில கேள்விகள் அவங்க கேட்கறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? கார்டியனா இருந்தா பிரச்சனை இல்லையா? அவர் தடையா இருக்கிறது தானே இந்த தீர்ப்பு போய் அதனால தானே வாங்க வேண்டியதா இன்னைக்கு இருக்கு. ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா எந்த வகையில இல்ல நாலு தமிழ்நாடு நிதி மசோதா வந்து கவர்மெண்டோட கான்ஸ்டிடியூஷனோட அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. கார்டியனா அவர் இருந்தார்னு சொல்லுங்க. ஆளுநர் ரவி எப்ப இருந்தார்? என்ன பொறுத்த வரைக்கும் ஆளுநராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் அவங்க உட்பட்ட வேலைகளை கரெக்டாக செஞ்சாலே போதுங்க. சரிங்களா? அதன்படி அது செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு 4 மசோதா ஏற்றிருக்காரு, நிறைவேற்றிருக்காரு. சரிங்களா? அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு நிறைய பெண்டிங்ல இருக்கே சார். 2 வருஷமா அதுக்கு தான் சொல்றேன். அந்த 2 வருஷமா பெண்டிங்ல இருக்கிறதும் அதுக்குன்னு ஒரு டைம் லைன் வேணும்ல. இப்போ கிட்டத்தட்ட அதுதான் விஷயம். டைம் லைன் வேணும்ங்கறத விஷயம். அதுதான் டைம் லைன் கொடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல விஷயம், அதை வரவேற்கலாம். சரிங்களா? ஆனா இதை ஃபோர்ஸ் பண்றது தப்பு. ஸோ அதை தான் இப்போ வந்து நம்ம ஜனாதிபதி வந்து அந்த 14 கேள்விகளாக கேட்டிருக்காங்க. என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னு தான் கேட்டிருக்காங்களே தவிர இதை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். உங்களோட ஒரு விளக்கத்துக்காக அவங்க ஃபோர்ஸ் பண்ணல. உச்சநீதிமன்றம் வந்து 200 பற்றியோ 201 சட்டப்பிரிவு பற்றியோ அவங்க ஃபோர்ஸ் பண்ணல. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிற ஒரு சட்டத்துக்கான இன்டர்பிரிட்டேஷனை வழங்குறாங்க. நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒப்புதலையோ ஒன்னா நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லாட்டி அசென்ட் எதுவா இருந்தாலும் அதை நீங்க வந்து ஒரு முடிவெடுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. இதுல என்ன ஃபோர்ஸா அவங்க என்ன நடந்துக்கிட்டாங்க? இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த அசென்ட் வீட்டோ இதே மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் இருக்கு பாத்தீங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? ஸோ அதுக்கான கிளாரிட்டி எல்லா ஸ்டேட்டுக்குமானது தான் இது. இல்லை, எல்லா ஸ்டேட்டுக்குமானது தான். அந்த இன்டர்பிரிட்டேஷன் தான் ஒவ்வொரு ஸ்டேட். இப்போ நார்த் ஈஸ்ட்ல ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கிறாங்க, நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ்ல ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கிட்டாங்க. டிஃபரண்ட் ஸ்டேட் டிஃபரண்ட் இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? எல்லாருமே தான் சார். பட் as soon as possible அப்படினா எல்லாருக்கும் ஒரே இன்டர்பிரிட்டேஷன் தான். ஜனாதிபதி வந்து எழுப்பி இருக்கிற 14 கேள்விகள் 3 அம்சங்களை கொண்டது. முதல் அம்சம், முதல் 5 கேள்விகள்ல ஆளுநருக்கு உத்தரவிடுவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கின்றதா, தலையிட முடியுமா அப்படிங்கிறது. ரெண்டாவது, குடியரசுத் தலைவர் இதுல நீங்க தலையிட முடியுமாங்கிறது. மூணாவது, உச்சநீதிமன்றம் இதில் எல்லாம் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க கேள்வி சொல்லியிருக்கிற விஷயங்கள். கடைசி 6 கேள்விகள்ல உச்சநீதிமன்றம் எங்களுடைய இதுல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அனைத்துமே கேள்விகள் தான். கேள்விகள் அவங்க சொல்ல கேள்வியில கடைசியா பதில் தான் சொல்றாங்க. இப்போ அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதே கான்ஸ்டிடியூஷன் நம்ம தலைவர் அம்பேத்கர் எழுதின அதே கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் தான் அவங்களும் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 அமர்வு நீதிபதிக்கு பதிலா 5ல இருந்து 7 அமர்வு நீதிபதிகள் கொண்டு வரலாமே. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்போ அவங்க ரப்பர் ஸ்டாம்ப் அதுவே அவங்களோட அதிகாரத்தை மீறினதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கண்டிப்பா திமுக பண்ணது ரிட் பெட்டிஷன். அதுக்கு வந்து டிவிஷனல் பெஞ்ச் தான் இருப்பாங்க. அதுக்கு வந்து நீங்க வந்து 5 நீதிபதிகள் இருக்கணும், அந்த அமர்வு இருக்கணும் அப்படின்னு குடியரசுத் தலைவர் வலியுறுத்த முடியாது. வலியுறுத்தலையே, அவங்க கேட்டிருக்காங்களே. இப்போ அந்த மாதிரி 5 இல்ல 7 நீதிபதிகள் வச்சுக்கிட்டு தீர்ப்பு வந்து இதே தீர்ப்பு வரட்டும் இல்ல இதுக்கு மாறாக தீர்ப்பு வரட்டும், இதுல என்ன பிரச்சனை இருக்கு? கேள்வி கேட்கறதுல எந்த பிரச்சனையும் தமிழ் காமராசன் நான் வரேன். ஒரு இன்னொரு டவுட் இதோட சேர்த்து, இப்போ விளக்கு உரை பிரசிடென்ஷியல் அட்ரஸ்னாலே அது என்ன? இப்போ சாதாரண குடிமக்கள் வந்து கேள்வி எழுப்புற மாதிரி இதுக்கான ஒரு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் பிரசிடென்ஷியல் ஒரு குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்தை நோக்கி விளக்கம் சொல்லுங்க அப்படிங்கிறது ரெண்டுமே சமன்படுத்த முடியுமா? இல்லை, முதல் பிரச்சனை வந்து இது குடியரசுத் தலைவர் தன் விருப்பத்தோடு எழுப்பிய கேள்வி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதுக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் எங்களுடைய உள்துறை அமைச்சகம் சொல்லணும், எங்களுடைய எந்த விதமான கன்சர்னும் இல்லாமல் அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்கன்ட்டு சொல்லணும், அவங்க விளக்கம் அளிக்கணும். சரிங்களா? அப்படி இல்லை. எந்த காரணத்துக்கு இப்போ எப்படி வந்து ஆளுநருக்கு சட்டம் இருக்கிறதோ அதே போல் அரசியலமைப்பின் உறுப்பு 74 பிரிவு 1 படி வந்து முன்னாடி வந்து அவசர நிலை பிரகடனத்துக்கு முன்னாடி விருப்புரிமைன்னு ஒன்று இருக்குது, வில்லிங் அவங்களோடது. ஆனால் அதை வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஒரு தங்க காப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து அமைச்சர் அவங்களுக்கு விருப்புரிமை கிடையாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதை மறுபடியும் திருத்தினாங்க. 72வது திருத்தம் 74வது திருத்தத்தில் விருப்புரிமை இருக்குது, ஆனால் வந்து அமைச்சரவையினுடைய ஆலோசனையை மீறி அவங்களால செயல்பட முடியாது. அமைச்சரவை இருக்கும் பொழுது அமைச்சரவை என்ன சொல்கிறதோ அதைத்தான் குடியரசுத் தலைவர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தீர்ப்பு முதல்ல ஏன் வந்து இப்படியான ஒரு சட்ட பிரச்சனை எழுந்தது அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து நம்ம இந்த கதையை தொடங்குவோம். ஏன்னா இப்போ ஏஸ் பாசிபிள் அப்படிங்கிறத வந்து எப்படி பொருள் எடுத்துக்கிட்டாங்கன்னா, தினசரி ஒருத்தர் வந்து காலை கடன்களை கழிக்கணும்.
சந்தர்ப்பம் இருக்கும்போது கழிக்கலாம் அப்படின்னு சொன்னால், நான் 3 மாதம் கழிக்க மாட்டேன், 6 மாதம் கூட கழிக்க மாட்டேன், ஏன் என் வாழ்நாளில் கூட நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால், எப்படி அது இயற்கைக்கு விரோதமானதோ அதுபோல ஆளுநர் அரசியல் அமைப்பினுடைய ஒரு சொற்றொடருக்கு, சாதாரண ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி கொண்டு அரசியல் அமைப்பை மீறி செயல்பட்டார். குறிப்பாக இந்த ஆளுநர் செயல்பட்டார், இதுக்கு முன்னாடியும் செயல்பட்டுருக்காங்க. இந்த ஆளுநர் ரொம்ப அரகன்ஸாக செயல்பட்டு இருந்தார். இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு போன பிறகும் உங்களுக்கு அப்படிலாம் அமைச்சரவையினுடைய முடிவு தாங்க உங்களுடைய முடிவு, உங்களுக்கெல்லாம் அப்படி அதிகாரம்லாம் இல்லை, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் முடிவெடுப்பதற்கு அரசியலமைப்பின்படி அதிகாரம் இல்லை, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு 2-3 முறை உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்ட பிறகு கூட அவர் பதிலளிக்காமல் இல்லை எங்களுக்கு உரிமை இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு சொன்ன பிறகுதான் இப்படி 2 விளக்கம். ஒன்று அவரை மீறி இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய தங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் உச்சநீதிமன்றத்திற்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு அந்த வார்த்தைக்கு பொருள் விளக்கம் அது உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் அமைப்பு தந்திருக்கக்கூடிய இது ஒரு அந்த சொற்றொடருக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சட்டமன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்று, தமிழ்நாடு சட்டமன்றத்தில், பஞ்சாப்ல, கேரளாவில் சட்டமன்றங்களில் ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இதுக்கு ஒரு விளக்கம் தரணும் அப்படின்னு இது அதன்படி அதை ஒன்றிய அமைச்சரவை செய்யவில்லை. அதனால் உச்சநீதிமன்றம் இதை 3 மாதம் அப்படின்னு தீர்மானம் செஞ்சிருக்கு. இப்போ 3 மாதம் அப்படின்னு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டதையும் ஆளுநர் இது தெளிவான வெளிப்படையானது தான். ஆளுநர் அப்படிங்கிறது அமைச்சரவையினுடையது, குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது ஒன்றிய அமைச்சரவையினுடைய முடிவின்படி ஆலோசனையின்படி தான் செயல்பட வேண்டும். இதுதான் அரசியல் அமைப்பு. குடியரசுத் தலைவராவது சார் இது இருங்க, ஏன் காவி சாயம் பூசுறோம் அப்படிங்கிறது சொல்லணும். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடர்ச்சியா பல கூட்டங்கள் இந்த தீர்ப்பு வந்த பிறகு பல கூட்டங்கள்ல சொல்றாங்க இது நாடாளுமன்ற அமைப்பின் மீது வீசப்பட்ட அணுகுண்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தொடர்ச்சியா பேசிக்கிட்டு வந்ததனுடைய இதுதான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு இந்த வழக்கு மேல்முறையீட்டுக்கு போனா அவங்க விசாரணைக்கே எடுக்க மாட்டார்கள் என்பதெல்லாம் இந்த கடந்த 2-3 நாள்ல சன் நியூஸ் தொலைக்காட்சியில் நடந்த விவாதங்களிலே வல்லுநர்கள்லாம் தெரிவித்தார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அதை இது எப்படியாவது கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ குடியரசுத் தலைவர் இது ஒரு குறுக்கு வழியாக பயன்படுத்தி தான் குடியரசுத் தலைவர் ரெஃபரன்ஸை பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸை அவங்க பயன்படுத்துறாங்க. இது பாஜகவினுடைய அத்துமீறல் அதிகார இது அவங்க உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை அவமதிக்கிறார்கள். அவர்களுடைய தீய எண்ணத்தை தான் அது வெளிப்படையாக காட்டுகிறது. இது மட்டுமல்ல, அவங்க குடியரசுத் தலைவர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி ரொம்ப சாதாரணமானதல்ல. அரசியல் அமைப்பு அதிகாரத்தை பிரித்து வைத்திருக்கிறது. நம்முடைய அரசியல் அமைப்பு அதிகாரத்தை அரசியல் அமைப்புக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அதிகாரத்தை உச்சநீதிமன்றத்திற்கு கொடுத்திருக்கிறது. அமைச்சரவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. திட்டங்களையும் சட்டங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை எக்ஸிகியூட்டிவ் பாடி கிட்ட கொடுத்திருக்கு. ஆனா அதை முழுக்க ஒழித்து விட்டு அதை என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு இப்படியான ஒரு தலையிடக்கூடிய உரிமை, விளக்கம் சொல்லக்கூடிய உரிமையே இல்லை என்று சொல்கிறார்கள். உச்சநீதிமன்றம் என்கிற அமைப்பை நம்முடைய அரசியல் அமைப்பின் மீதான தாக்குதலை, இந்த ஜனநாயகத்தின் மீதான தாக்குதலை, அம்பேத்கரனுடைய இந்த அடிப்படையான செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிற அரசியலமைப்பு கருத்தின் மீதான தாக்குதலை தான் அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். இது கடந்த பல முறைகளில் நம்ம உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல நேரங்களில் பல தீர்ப்பு, சில நேரங்களில் நல்ல தீர்ப்புகள் வழங்குகிறார்கள், பல நேரங்களில் பலவிதமான தீர்ப்புகளை வழங்குகிறார்கள். இப்பொழுது இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு ஒரு 5 பேர் உச்சநீதிமன்ற அமர்வை அமர்த்தி இருக்கிறாங்க. தலைமை நீதிபதி அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆனா இது மோசமான முன் உதாரணம். இது மோசமான விளைவுகளுக்கும் வழிவகுக்கலாம். அதனால்தான் முன்னெச்சரிக்கையாக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மற்ற எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய 8 மாநிலங்களையும் அழைத்து நம்ம இதுக்கு ஒரு சட்ட உத்தியை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாரும். ஆனால் இதை விட இந்த பிரச்சனை என்னதுன்னா, மக்கள் மத்தியில் இந்த அரசியல் பேசப்பட வேண்டும். இது ஏதோ நீதிமன்ற அறைகளில் நீதிபதிகள் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அல்ல. மக்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு வேண்டும். இவங்க பலவிதமான வாதங்களை வைக்கிறாங்க. ஏதோ சாமானியர் எழுப்பக்கூடிய கேள்வி, ஏன் கேள்வி எழுக்கிறதுக்கு உரிமை இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் மக்களுடைய அறியாமையை, நம்முடைய அரசியல் அமைப்பு பற்றி, நம்முடைய ஜனநாயக முறைகள் பற்றிய இருக்கிற அறியாமையை பயன்படுத்தி கொண்டு வலதுசாரிகள் ஏதோ நாடாளுமன்றத்தை காப்பாற்றுவது போல, துணை குடியரசுத் தலைவரே அதை பேசினார், நாடாளுமன்றத்தை காப்பாற்றுவது போல நடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஜனநாயக முறையை அழித்துவிட்டு, இருக்கக்கூடிய அரசியலமைப்பு முறையை அழித்துவிட்டு ஒரு பெரும்பான்மை வாதத்தை, இந்து பெரும்பான்மை வாதத்தை, பார்ப்பன இந்து பெரும்பான்மை வாதத்தை நிறுவுவதற்காக நம்முடைய அரசியல் அமைப்பை அளிக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தின் மீது கேள்வி விடுத்துள்ளார்கள். ஓகே, திரு புரட்சி கவிதாசன், உங்களுடைய நிறைவு பார்வை இதோட சேர்த்து சொல்லிடுங்க. இல்லை, தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள், அந்த அரங்கத்தில் கண்ணிய குறைவாக பேசுகிறத தடுக்க வேண்டிய பொறுப்பு நெறியாளருக்கு இருக்கிறது.
அவர் வந்துட்டு அடிப்படை அறிவு இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவதை திரும்ப பெறணும். அது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது. அவர் எந்த இயக்கம் எந்த அமைப்புன்னு எனக்கு தெரியலை. நான் வந்து ஓரளவு ஒரு 40 ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவன். தயவுசெய்து அவரை திரும்ப பெற சொல்லுங்கள். நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி விவாதத்துக்கெல்லாம் எங்களை மாதிரி ஆட்களை அழைக்காது. அரசியலமைப்பை பற்றின ஒரு நாலேஜ் பெரிய மாற்று கருத்தையும் இல்லம்மா மாற்று கருத்து என்பது வேறு, தாக்குதல் என்பது வேறு. தாக்குதல் என்பது ஏன் நீங்க அதை தடுக்கல? அவர் சொல்லும் போது அதை தடுத்திருந்தா நான் ஏன் அடுத்த வார்த்தை பேச போறேன்? நெறியாளர் நீங்க நெறியாளர் அதுக்கான விளக்கம் லாஸ்ட்ல கேட்டுக்கிறேன். நீங்க சப்ஜெக்ட் கட்டுப்பாடு இல்லாம போறீங்க. ஓகே சார், ஓகே, வேகத்தடையா நீங்க இருக்கணும்ல. தயவு செய்து நெறியாளர் அவர்கள் நீங்க வந்துட்டு அரங்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அன்பு வேண்டுகோளா வச்சுக்கிறேன். ஓகே சார், நேரம் இல்ல சார், ப்ளீஸ் பாயிண்ட்க்கு வந்துருங்க. மரியாதைக்குரிய மாநில முதல்வர் எழுதியுள்ள கடிதம் என்பது தன்னுடைய நெருக்கடியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தண்ணீரிலே மூழ்குகிறவன் காப்பாற்ற போறவனையும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி 8 மாநில முதலமைச்சர்களையும் பிடிச்சி கவிழ்க்கிற வேலையில ஈடுபட்டிருக்காருங்கிறதான் சாதாரண மக்களுடைய பார்வை. ஓகே ஓகே ஓகே. இன்றைய தலைப்பையொட்டி நேயர்களிடம் ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிக்கும் தீர்ப்பை சீர்குலைக்க பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. ஒன்றிணைந்து எதிர்க்க வலியுறுத்தி 8 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருப்பது எதை குறிக்குது என்ற கேள்விக்கு மாநில உரிமையை நிலைநாட்ட என்று 79% நேயர்களும், பாஜக எதிர்ப்பு அரசியல் என்று 15% நேயர்களும், அரசியல் சட்டத்தை பாதுகாக்க என்று 6% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு மிக்க நன்றி. திரு ஜென்ராம், உங்களுடைய நிறைவு பார்வை. அதாவது 143 அரசமைப்பு சட்ட பிரிவின் கீழ் தான் வந்து இந்த விளக்கங்களை கோருகிறார் குடியரசுத் தலைவர். 143 படி அவரால் வந்து ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பை பற்றி சொல்லி எந்த விளக்கமும் கேட்பதற்கு அதிகாரம் இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை அந்த 143 தெளிவாக படித்து புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் பேசினா நன்றாக இருக்கும். 143 படி அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு எந்த குறிப்பிட்ட தீர்ப்பையும் எந்த வழக்கையும் சொல்லி கேட்பதற்கான உரிமை இல்லை. அவங்க கேட்ட கேள்விகளில் அந்த மாதிரி எந்த வார்த்தையும் இல்லை. ஆனால் இந்த வழக்கு தொடர்பான கேள்விகள் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து டாட்ஸை சேர்த்து தான் நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த தீர்ப்பையும் ஆய்வு செய்ய கோருவதற்கான அதிகாரமும் 143 குடியரசுத் தலைவருக்கு இல்லை. இது எல்லாம் வந்து நீங்களோ நானோ விருப்பத்தின்படி பேசுவது இல்லை. இது வந்து இந்திய மக்கள் வகுத்தளித்திருக்கின்ற இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம். யாரோ விருப்பம் சார்ந்து பேசுவது போல ஒரு தோற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. குடியரசுத் தலைவருக்கே அந்த அதிகாரம் இல்லை என்றால் சாமானியர்களுக்கு என்னன்னு பேசுவதில் எந்த பொருளும் இல்லை. குடியரசுத் தலைவருக்கு அரசமைப்பு சட்டம் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குது. குடியரசுத் தலைவருக்கு அரசமைப்பு சட்டம் சில அதிகாரங்களை கொடுத்துருக்குது. அதன்படி மட்டும்தான் அவர் நடந்து கொள்ள முடியும். அதை முதல்ல கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம்வொர்க்குக்கு உள்ளதான் எல்லாரும் அப்படிங்கிறத முதல்ல ஏற்றுக்கொண்டால் தான் உரையாடலுக்கான வெளியே இங்கே கிடைக்கும். அது இல்லாம பேச முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வினோதமான அம்சம் இருக்கிறத பார்த்தேன் இதுல. அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இடையில உண்டான இடைவெளியை பற்றி பேச தொடங்கினால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே முதன்மையானது அப்படின்னு பேசக்கூடியவர்கள் மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையில உண்டான இடைவெளியை பற்றி பேசும்போது ஆளுநர் பக்கம் நிற்கிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு பக்கம் அவங்க நிற்கிறது இல்லை. அது என்ன வினோதமான அணுகுமுறை அப்படிங்கிறதும் அவங்க தான் விளக்கணும். மற்றபடி மாநில உரிமைக்கான போராட்டம் தான் இது அப்படின்னு பெரும்பான்மையான மக்கள் சொல்லுவாங்க. என்னோட பார்வை என்னன்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தர் பேசும்போது நடுவில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் கொஞ்சம் ஆவேசமாக பேசினார். அது அவருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது பேசினாங்க, அதையும் சொல்லிடுறேன். அது போக ஜனாதிபதிக்கு இப்போ கேட்டிருக்கக்கூடிய வந்து அட்வைஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா, கேள்விகள். அவங்களுக்கு 143 சரத்தின்படி கேட்குற அத்தனை உரிமையும் இருக்குது.
அவங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கான அனைவருக்கும் அந்த உரிமையை கொடுக்கணுன்றது தான் அம்பேத்கர் வந்து கான்ஸ்டியூஷன் டிராஃப்ட் பண்ணியிருக்காரு. ஜனாதிபதியும் முக்கியம், ஆளுநரும் தேவையான ஆளுங்க தான் நம்ம நாட்டுக்கு. ஸோ இவங்கள வந்து தூக்கணும், தேவையில்லாத ஆணின்னு சொல்றதுல உடன்பாடு கிடையாது. இப்போ கேட்கப்பட்டிருக்கிற அட்வைஸ் வந்து ரொம்ப சரியான அட்வைஸ், இதுபடி தான் போகணும். தமிழன் பிரச்சனை சகோதரர் பேசுகிறப்ப சொன்னார், கஞ்சா விற்பதை சட்டமாக கொண்டு வந்தால் அதை ஆளுநர் அங்கீகரிக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் யாரும் கஞ்சா விற்கிறதுக்கு சட்டம் போடலை. ஆளுநர் என்பவர் துணைவேந்தராக இருக்கக்கூடாது, வேந்தராக இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அரசும் தான் இருக்கணுங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அதை கஞ்சாவோட சூரிய நாராயணன் ஒப்பிட்டு பேசுகிறாரு. அப்போ அந்த கஞ்சாவை குஜராத்தில் நரேந்திர மோடி முதல்ல சட்டமாக கொண்டு வந்தாராங்கிற கேள்வியை அவருக்கு வைக்கிறேன். ஏன்னா முதல்ல இந்தியாவில் குடியரசுத் தலைவருக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்து ஆளுநர் அப்படிங்கிறவர் இருக்கக்கூடாது, வேந்தர் என்பவர் முதலமைச்சர் தான் இருக்கணும்னு சட்டம் கொண்டு வந்து கஞ்சா வித்தவர் குடியரசுத் தலைவருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதம மந்திரின்னு நம்ம சூரிய வெயிட் நீங்க பேசினப்ப நான் குறுக்க வரல, நான் வரல இல்ல முடிச்சிடறேன். இல்ல அவர் ரொம்ப முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காருல, அந்த கஞ்சாக்காக அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால நரேந்திர மோடிக்கு அந்த சட்டம் பொருந்தும் அப்படின்னா இந்த சட்டம் எங்களுக்கும் பொருந்துங்க. ரெண்டாவது ஒரு முக்கியம் கேட்டார், என்னை போல ஒரு சாமானியனுக்கு குடியரசுத் தலைவருக்கே வந்து கேள்வி கேட்கிற உரிமை இல்லை, அப்ப என்னை போன்றவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு வரலாற்று தரவை ஒரு செகண்ட்ல முடிச்சிடறேன். உச்சநீதிமன்றத்துல காவேரி தீர்ப்பு சம்பந்தமா ஒப்பீனியன் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் கேட்கிறாங்க. அப்ப குடியரசுத் தலைவர் கேட்டதுக்கு 13 ஹையஸ்ட் டிவிஷன் பெஞ்ச் என்ன சொன்னுச்சுன்னா, உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா, அந்த வார்த்தையை சொல்லி, ரொம்ப முக்கியமான வார்த்தை, in this Kaveri reference in our court feel that president cannot seek reference on a question which has already been decided by this court. இந்த நீதிமன்றத்தால் முடிவு செய்யப்பட்ட எந்த கேள்வி குறித்தும் கேள்வி கேட்பதற்கு இல்ல முடிச்சறேன். ஏன்னா இவங்க கேட்டிருக்கிற 3 கேள்வி தமிழ் காமராஜர் சொன்னார், தீர்ப்பு வழங்கின பின்னாடி போய் குடியரசுத் தலைவர் தலையிட முடியும். 200 என்ன சொல்லுதுன்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்கு, 201க்கு என்ன அதிகாரம்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்கு, குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம்னு சொல்லி இருக்கு. இதுல ரிஞ்சப்பான் எங்கன்னா, நீ ஏன் டிவிஷன் பெஞ்ச் 2 பேர் விசாரிச்ச, 5 பேர்ல விசாரிச்சிருக்கணும்னு உச்ச நீதிமன்றத்தின் மீதான தாக்குதலை தான் நாங்க இங்க கேட்கிறோமே தவிர, நாங்க படிச்சுட்டு பேசுறோங்க, படிக்காம வந்துட்டு குறைந்தபட்ச அறிவோட பேசுங்கன்னு சொல்றது குத்தம்னு கத்துனா நாங்க என்னங்க பண்ண முடியும்? ஓகே, நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.